ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நன்றி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணதுக்கு. நான் சேனல் ஓப்பன் பண்ணி மினி vlogs போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 வீக் ஆகுது. நிறைய ரெஸ்பான்ஸ் 1 வீக்லேயே எனக்கு கிடைச்சது. அது எல்லாத்துக்குமே தேங்க்யூ. இந்த வீடியோவில் என்னோட டெய்லி ரொட்டீன் லைக் மார்னிங்கில் இருந்துட்டு நான் ஈவினிங் நைட் வரைக்கும் என்ன மாதிரிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அண்ட் ஸ்பெஷல் ரெசிபியுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுற டே பார்த்திங்கன்னா சண்டே. ஸோ சண்டே மோஸ்ட்லி ஒர்க் இருக்காது. அதனால நான் கொஞ்சம் மார்னிங் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். டைம் பார்த்திங்க அப்படின்னா 10 கிட்ட ஆயிடுச்சு. யூஸ்வலாக நான் ஒரு 6:30 இல்லைன்னா 7க்கு எழும்பிடுவேன். ஹஸ்பண்டுக்கு லன்ச் பேக் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் மார்னிங்கை கரெக்டாக சாப்பிட்ருவோம். இன்றைக்கி சண்டேனால் நாங்கள் சிக்கன் எடுத்திருக்கோம் 1/2 kg. ஸோ எனக்கு என்னென்னா அந்த சிக்கன் மட்டும் எனக்கு வாஷ் பண்ணுறதுக்கு வரவே வராது. ஸோ என் ஹஸ்பண்ட்டை கொடுத்து அந்த பிளட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி தர சொன்னேன். இந்த சிக்கனில் ஃபஸ்ட்டு மஞ்சள் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன். இது சிக்கன் குழம்பு பிடிக்காதவங்களுக்கு கூட சில பேருக்கு பிடிக்கும். ஏன்னா இதில் நான் கோகனட் ஆட் பண்ணலை, தென் கர்ட் ஆட் பண்ணலை. ஆனால் கிரேவி கன்சிஸ்டன்ஸாக வரதுக்கு நான் கொஞ்சம் இதில் மல்லிப்பொடி மட்டும் அரைச்சி போட்டிருக்கேன். ஸோ நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் அரைச்சி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லி, அதுக்கப்புறம் மிளகா, பூண்டு, இஞ்சி, தென் கொஞ்சம் கசகசா இதெல்லாம் சேர்த்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சிட்டேன். ஸோ இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஸோ இதுக்குள்ளேயே நான் பார்த்திங்கன்னா ரைஸையுமே சைட் பை சைடாக வச்சுட்டேன். என்னடா ஃபேஸ் எல்லாம் எல்லோவாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. எனக்கு கொஞ்ச நாளாக அந்த வெயில் சேராமல் பிம்பிள்ஸ் நிறைய வந்துச்சு ஃபேஸில். ஸோ அது 7 days சேலஞ்ச் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு போடுங்க. நீங்களும் இந்த 7 days சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு சண்டே போடுற வீடியோவில் என்னோடய பிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் காட்டுவேன். அதுக்கான சேலஞ்ச் தான் நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். பிம்பிள்ஸா இருக்கு. அதே விட நம்ம முறிச்சு வேணா கட்டிங் செட் பண்றா தலை பண்ண முடியாது. ஷாப்பிங்க்கு நாங்கள் போயிட்டோம். என் ஹஸ்பண்ட் கிட்டேயும் நான் புலம்பிக்கிட்டே இருந்தேன். எனக்கு பிம்பிள்ஸ் வந்துருச்சு, அது எப்படி போக வைக்கிறதுன்னு. என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. என்னோடய ஃபேஸில் ஏதாவது ஒரு பிம்பிள்ஸ் வந்தாலே அது போகிற வரைக்கும் நான் கண்ணாடி பார்த்துட்டு அது எப்படியாவது போக வைக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய அலர்ஜி மாதிரி வந்துருச்சு என்னோடய ஃபேஸில். ஸோ கண்டிப்பாக 1 வீக்கில் போயிடும். அதுக்கான சேலஞ்சு தான் நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் பிம்பிள்ஸில் சஃபர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னோடய சேலஞ்ச் நான் இப்போ என்ன மாதிரி ரெசிபீஸ் லைக் ஃபேஸுக்கு நான் என்ன மாதிரிலாம் போடுறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க. யூஸ்வலாக ஷாப்பிங் மாதிரி இருக்கும். லைக் க்ராசரிஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருந்துச்சு. மற்றபடி நம்மளோட ஃபுட்டை இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே இட்லி தோசை அப்படின்னா கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதுவுமே இங்கே ஸ்வீட் ஸ்மெல்லாம் ஓவர் ஹெவியாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்தாலே எனக்கு அந்த இடத்துல சாப்பிடவே பிடிக்காது. ஸோ நான் எதுவுமே வாங்கலை. லேட் ஆகிடுச்சு. நான் வீட்டில் போயிட்டு ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நிறைய குட்டி குட்டியான அக்சசரிஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நான் மோஸ்ட்லி கோல்டு தான் வியர் பண்ணுவேன். லைக் நான் ஒரு கோல்டு சின்ன கோல்டு தான் போட்டிருப்பேன். அதை நான் ரிமூவ் பண்ணவே மாட்டேன். ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூலில் கோல்டெல்லாம் அலோடு கிடையாது போடுறதுக்கு. ஸோ அதனாலேயே நான் அக்சசரிஸ் எதுலேயும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாதனால நான் எதுவுமே போடுறது கிடையாது. அதனாலவே நான் அந்த அக்சசரிஸில் அவ்வளோவா வாங்க மாட்டேன். எங்கேயாவது ஃபங்க்ஷன் ஏதாவது போனோம் அப்படின்னா அந்த டைமில் மட்டும் வாங்கிக்குவேன்.
ஸோ மெயினா நம்ம கிராசரிஸ் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்க வந்து நாங்க ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால என்னால கம்ப்ளீட்டா கவர் பண்ண முடியல. வீட்ல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி மார்னிங் வச்சிருந்த சிக்கன் கிரேவி கொஞ்சம் இருந்துச்சு. நான் இப்போ வந்து தோசை பேட்டர் வந்து வெளிய தான் வாங்கிட்டு வந்தோம் வர வழியில. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸ்க்கு வரும். நானே என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் சாப்பிட்றதுனால, ஸோ 3 டேஸ்க்கு கரெக்ட்டா வந்து இந்த மாவு வந்து வரும். இந்த ஒரு மாவு தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஊர் டேஸ்ட்ல வந்து இருக்கும். மத்ததெல்லாம் வந்து ஆப்ப மாவு மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணியா இருக்கும். மோஸ்ட்லி நான் மிக்ஸி ஜார்ல வந்து பண்ணுவேன். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது எனக்கு பொங்கவே மாட்டேங்குது. ஏன்னே தெரியல. ஸோ மிக்ஸில நீங்களும் அரைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, அந்த மாவ எப்படி பொங்க வைக்கணும் அப்படின்ற டிப்ஸ் மட்டும் எனக்கு குடுங்க. நான் அத ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்ப ரிமைனிங் மாவ நான் கொஞ்சம் அந்த டப்பால வந்து ஊத்தி வச்சுர்றேன். ஸோ மார்னிங் நாளைக்கு திங்கட்கிழமை இல்லையா? ஸோ யாருக்கெல்லாம் அந்த சண்டே முடிச்சுட்டு மண்டே எந்திரிக்கிறதுக்கே அலுப்பா இருக்கும். நான் இத்தனைக்கும் என் ஹஸ்பண்ட வேலைக்கு தான் கிளப்பி விடுறேன். அதுவே எனக்கு சண்டே நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டு மண்டே எந்திரிக்கிறவே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால நான் இப்பவே தோசை மாவு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் எந்திரிச்சேனும் வேகமா வந்துட்டு லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து குடுக்குறதுக்காக. ஸோ இத இப்ப நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாம். நெறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறது கெரியர் கேப் இருக்கு. எப்படி நான் வந்து ஜாப்க்கு வந்து போறது? நீங்க எப்படி ஜாயின் பண்ணீங்க? அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க Instagramல. YouTubeல பார்க்குறவங்களுக்கு அந்த டவுட் இருக்கு அப்படின்னா, நான் நெக்ஸ்ட்டு என்னோட வீடியோல கம்ப்ளீட்டா நான் வந்து போடுறேன். கிட்டத்தட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா 4 டூ 5 இயர்ஸ் கெரியர் கேப் இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் நான் மறுபடியும் ஐடி கெரியர்லயே நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கான ஸ்கில்ஸ் நான் வந்து என்னலாம் பண்ணேன்? எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்? என்னோட சிஜிபி எவ்வளோ இருந்தது? ஃப்ரெஷரா இருக்கிறப்ப நான் எப்படி ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணேன்? ஸோ இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ நான் இன்னொரு வீடியோல மேபி நான் நெக்ஸ்ட் வீடியோலயே கூட வந்து நான் வந்து ஷேர் பண்றேன். இப்போ நான் வந்து தோசை வந்து சுட ஆரம்பிக்க போறேன். ஸோ தோசை வந்து நான் சுட்டுட்டு மத்தியானம் நம்ம ஆல்ரெடி வச்சிருந்த சிக்கன் கிரேவியே வந்து வச்சு சாப்ட்டுறலாம். தோசை நல்லா மொறு மொறுன்னு வந்துருந்துச்சு. பிக் பாஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டா படல இந்த வட்டம் பிக் பாஸு. பட் தெரியல. நம்ம போக போக பார்ப்போம். உங்களோட ஃபேவரைட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பிக் பாஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க.